உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? இது மால் கிடையாது, இது ஒரு பறந்து விரிந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டப். எல்லாமே ப்ரீமியம் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு. அப்படி ஒரு இடத்துக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங் லேக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். அமெரிக்காவில் டெக்ஸஸில் சான் மார்க்கோஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் இது. இது வந்து ஒரு பசுமையான இடம், இது ஒரு புனிதமான இடம். ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரி வந்து கிளியராக இருக்கும். ஏரி வந்து கிளியராக இருக்கிறது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வந்து கிளியராக இருக்குது, அதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. இங்கே ஒரு மனித இனமே தோன்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் எபிசோடில் கிளாஸ் பாட்டம் கொண்ட ஒரு போட் எடுத்துகிட்டு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஷாப்பிங் போவோம். ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் ஷாப்பிங் போவோம். சுதாகர், மான் பாருங்களேன். மான் பார்க்குறீங்களா? இருங்க, பார்க் பண்ணுறேன், பார்க் பண்ணிட்டு காமிக்கிறேன். எக்கச்சக்கமாக இருக்குது மான். தெரியுதுங்களா? இது ஓப்பனாக அந்த யூனிவர்சிட்டி ஏரியாவில் இருக்குதுங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஏரியாங்கிறதுனால இங்கே மான் இல்லை. எங்கள் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இப்போது நாய் நம்ம பார்ப்போம்ல நிறையா, நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸில் வெளியில் ரோடில் நிறைய பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து தெரு விலங்காகவே ஆயிடுச்சு மான். கரெக்டுங்களா? எங்கே ஸ்ட்ரீட்டில் போனாலும் வந்து நீங்கள் மான் பார்த்துடலாம். எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. சரிங்க, அப்படியே கிளம்புவோம், சாப்பிட போவோம். டவுன் டவுனுக்குள்ளே ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சான் மார்க்கோஸ் இவ்வளோ பெரிய ஊராக இருக்கும்னு இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. உள்ளுக்குள்ளே இதுக்கு முன்னாடிலாம் உள்ளுக்குள்ளெல்லாம் வரமாட்டோம். யூஸ்வலாக மெயின் ரோட்டோடு அப்படியே வந்து போயிடுவோம். உள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஸ்ட்ரீட் ஃபுட் நிறையா இருக்குல்ல இங்கே. நிறையா பார், லோக்கல் பார் மாதிரி இருக்கு. கார் பார்த்தீங்களா, அம்பாஸ்டர் மாதிரி. Plymouth செமையாக இருக்குங்க. வாட் இஸ் திஸ்? அது ஹோட்டலோட காருன்னு நினச்சோம்ல, அது யாரோ கொண்டு வந்திருக்காங்க. இந்த விண்டேஜ் கலெக்ஷன்ஸா, விண்டேஜ் காரா? செமையாக இருக்கு இல்லைங்க. நம்ம ஏதோ டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்கன்னு நினச்சோம், யாரோ கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இங்கே தாங்க பீஸாவுக்கு போயிடலாங்களா? நல்லா வாசனையாக இருக்குது இங்கே. பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஆல்ரெடி இருக்குது ஸ்லைஸ் தான் வாங்கிட்டு போகிறோமோ. பெப்பரோனி பீட்சா. இது வந்து சிக்கன் மாதிரி இருக்குது. இல்லை, ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. செக் பண்ணுவோமா? மீட் இல்லாமல் எடுக்கணும்ல நீங்கள்.
பீட்சா வேணான்ட்டார் சுதாகர், அதனால் வேறு ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ஆக்சுவலாக நான்வெஜ்னால் என்ன வேணாலும் எங்கே வேணாலும் சாப்பிட்றலாம், பட் வெஜ்ஜிக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கம்மி தான். உங்கள் வெளில உட்கார மாதிரியும் இருக்குது, உள்ளே உட்கார மாதிரி இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். ஹாய், யா பட்டும் வெளியே போயிடலாங்களா? எங்கே உட்காரலாங்க? அது சிப்ஸுக்கு தொட்டுக்கிறதா இல்லை யூஸ்வலாக அந்த ரெட் இது மாதிரி கொடுப்பாங்களே, ரெட் சாஸ் மாதிரி சிப்ஸு. You can keep this. I don't think you'll order it. No, we didn't order this actually. Would you like it? No. Sorry. So this is somebody ordered this? Yeah. Okay. காம்ப்ளிமெண்ட்ரி நினச்சேன். யூஸ்வலாக வந்து சில ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க. ஒன்று எடுத்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா விட்டுருப்பாங்க, பரவாயில்ல வச்சுக்கிங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. நம்ம கரெக்டாக எடுக்கிறதுக்குள்ளே வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. நான் காம்ப்ளிமெண்ட்ரி நினச்சி தான் எடுத்தேன். நார்த் ஸ்ட்ரீட் பியர் பார் பேர். The features are just going to be the curry, the rice, the papadum. Okay. And then the curry tacos are going to have all like the extra stuff on it. And it's normally like bowl. It can be a bowl if you want it to be a bowl, but it's normally served like wrapped in the paratha. ஸோ இங்கே இருக்கிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் அந்த இந்தியனு, மெக்சிகனு அண்ட் அமெரிக்கன் சாப்பிட்ற மாதிரி கலந்து வச்சுருக்குறாங்க. இப்போ பன்னீர் டிக்கா மசாலான்னு போட்டிருக்காங்க. அது வந்து டேக்கோவாக கொடுக்குறாங்க. அந்த பராத்தா மாதிரி ரோல் பண்ணி அதுக்குள்ளே வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்குறாங்க. சிக்கன் 65 போட்டிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 சாலட் இந்த மாதிரி பவுலாக வேணுன்னா அப்படியே பவுலில் கொடுத்துருவாங்க. ரோல் பண்ணி ரேப் பண்ணி கொடுக்கணுன்னா அதை அப்படியே ரேப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நான் சிக்கன் 65 அந்த டேக்கோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவர் வந்து பன்னீர் மசாலாவா பன்னீர் டிக்கா மசாலா ஆர்டர் பண்ணியிருக்காரு. என்ன ரொம்ப அடி வாங்கியிருக்கு சொம்பு கட்டிச்சு. ஓகே, இல்லை குடிங்க, குடிக்கிறது வாஷ் பண்ணியிருப்பாங்க எப்படியும். 65 ஹியர். தேங்க்யூ. பன்னீர் டிக்காவா ஓப்பன் பண்ணி காமிங்க. அது ஃபில்லிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே பன்னீர் மாதிரி தாங்க இருக்குல்ல. மேலே வேறு மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, சாப்பிடுவோம். இல்லை நீங்கள் சாப்பிட்டாலும் ஓகேண்ணா, நானும் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை அது சிக்கனாக இருந்ததுன்னா நான் ரெண்டுமே சாப்பிடணுமா? Hey. So both looks like paneer? Oh yeah, that one is, I think. This is paneer. I'll get it fixed. Let me take that for you. I already... That's okay. You didn't touch that. Paneer tikka. Which? You wanted the chicken tikka? No, I want a chicken 65. Yeah, that's the right one. Yeah, that's the right one. This is paneer or chicken? Only, right? Paneer tikka. Yeah, that one's paneer. Paneer. Okay. Yeah, but I'll be back with the regular chicken. Okay. 65. Okay. எனக்கு கடிச்சதை எடுத்துன்னு போயிட்டாங்க. லேட்டாக அப்படியா? அவன் அதே கொடுத்துருக்கோம். அவன் இன்னும் 2 கடி கடிச்சு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறீங்களா? நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் பன்னீர் டிக்கா சூப்பருங்க. நீங்கள் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி. இதில் கொஞ்சோண்டு இருக்குது, இதை நக்கிக்கிறேன் நான். இதாங்க சிக்கன் 65 டேக்கோ பீஸ் எப்படி இருக்குன்னு பாப்போமா. ஒரு சிக்கன் பீஸு, அதுக்கப்புறம் இது அந்த சாலட்லாம் போடுவாங்களே, ஞாபகம் வரல பேர், அண்ட் எல்லோ ரைஸு அண்ட் கொஞ்சம் வெஜ்ஜீஸ், கொத்தமல்லி எல்லாம் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்காண்ணா. எப்படி வச்சு சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிடும்போது ஃபோட்டோ எடுத்தல, வீடியோ எடுத்தல, நீ சாப்பிட்றா அப்படிங்கிறீங்களா? நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. பர்கரில் பேட்டி இருக்கும்ல, இந்த பட்டர் சிக்கன் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுவே இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக, இன்னும் ஜூஸியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு.
ஓகே, சாப்பிட்டாச்சுங்க. ஃபுட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. நான் சாப்பிட்டது வந்து சிக்கன் 65 அந்த பவுல், அந்த டேக்கோ மாதிரி பரோட்டா மாதிரி ரோல் பண்ணி கொடுத்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. அவரு நம்ம சுதாகர் சாப்பிட்டது அந்த பன்னீருமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளும் சாப்பிட்டோம்ல பன்னீர், ஃபர்ஸ்ட் 2 கடி. எனக்கு வெஜ்ஜையும் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ இந்த சைடு சான் மார்க்கோஸ், இந்த ஷாப்பிங்கு, இந்த கிளாஸ் பாட்டம் டூரு, இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணலாம் மதியம் லஞ்சு. அண்டு நம்ம சாப்பிட்டது வந்து ஒருத்தருக்கு $11 ஆச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து யூனிவர்சிட்டி இருக்குது. இது வந்து ஒரு டவுன் டவுன் மாதிரியான ஏரியா. அதனால் நிறைய சாப்பிட்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 5 minutes தான் ஷாப்பிங் ப்ரீமியம் அவுட்லெட் போக போகிறோம். லெட்ஸ் கோ. இப்போ பக்கத்து வீட்டுக்காரரை லவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்களா? அண்டை வீட்டாருடன் அன்பாக இருங்களா? பழைய சிட்டிங்க. சான் மார்க்கோஸ் ப்ரீமியம் அவுட்லெட்க்கு வந்திருக்கோம். சான் மார்க்கோஸ் ப்ரீமியம் அவுட்லெட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே ப்ரீமியம் அவுட்லெட்ஸுங்க. ஃபுல்லாகவே இந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட் மாதிரி பிராண்டட் ஷாப்ஸு, அதாவது 240க்கும் அதிகமான பிராண்டட் ஷாப்ஸு இந்த அவுட்லெட்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த அவுட்லெட்னுடைய மொத்த பரப்பளவு சுமார் 10,000 இல்லை 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் அதிகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 240க்கும் அதிகமான கடைகள். இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான, எந்த அளவுக்கு பெரிய ஒரு இடம் அப்படிங்கிறத நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. மேலே இருந்து காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ புரியுதுங்களா இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணு கெட்டுறது ஒரு வரைக்கும் இந்த எண்ட்லேருந்து அந்த உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுது அவ்வளோ தூரம் வந்து இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அண்ட் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது க்ளோஸ்டு கிடையாது, ஓப்பன். யூஎஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி ஓப்பன் மால் தான் வந்து நிறையா நான் பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி டெக்ஸஸில் ஒரு க்ளோஸ்டாக ஒரு அடுக்கடுக்கான கட்டிடங்கள் இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே சென்டரில் பார்க் பண்ணிவிட்டு சைடில் அப்படியே சுற்றி நடந்து போய் நம்ம ஷாப் பண்ணுற மாதிரி ஓப்பனாக. ரெண்டு அவுட்லெட்ஸ் இருக்குது, ப்ரீமியம் அண்ட் அந்த சைடு பார்க்குறது டேங்கர். ரெண்டுலேயுமே வந்து பிராண்டட் ஷாப்ஸ் தான். ஆயிரத்தி 1977 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்து இப்படியே தான் இருக்குது இந்த இடம். அண்ட் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு இந்த இடம். 2006 வந்து வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ், அந்த டாப் 3ல வந்து ரேங்க் பண்ணியிருக்காங்க இந்த ஷாப்பிங் அவுட்லெட்டை. பெருசாக வாங்குற பிளான்லாம் எதுவும் இல்லை, உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். யூஸ்வலாக இங்கே வந்தேன் அப்படின்னா ஒரு 2-3 கடை நான் செலக்டிவாக போவேன். அந்த கடைகளுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போகலாங்களா? போகலாங்களா சுதாகர்? எப்படிங்க இருக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? உங்கள் இம்ப்ரெஷன் என்ன? நல்லா இருக்கா இல்லை சுமாராக இருக்கா? உள்ள போனால் தெரியும். பட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. சொல்லலாம் நாங்கள் பார்க்காத மாலா இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கூட்டு போய் காமிக்கிறேன். நீங்கள் ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பொதுவாக அடிபாஸ் தான் டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க, இங்கே அடிடாஸே டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 50% ஃப்ளாட்டு. நல்ல ரோடை ஒட்டி தெரியுதுங்களா ஹைவே. நம்ம ஆஸ்டின் பர் ரோடு, சான் ஆண்டனியோ ஆஸ்டின் பர் ரோடு. அப்படியே உள்ள ஒரு எக்ஸிட் எடுத்தோம் அப்படின்னா இந்த கடைகள். என்னங்க சிரிக்கிறாங்க? உங்களை பார்த்து தானே? ஃபாசில் ஒரு பார்வை பார்க்குறீங்களா? நல்லா இருக்குங்களா சார்? சூப்பராக இருக்கு.
ஃபாசில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரீசனபிளாக தாங்க இருக்கும் இந்த அவுட்லெட்டில் வந்தீங்கன்னா அந்த யூஎஸ்பிஏ ஃபாசில் இந்த அண்டர் ஆர்மரு கேப்பு இதிலெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல டீலாகவே இருக்கும். எல்லாமே மோஸ்ட்லி கண்ணாடி, பர்ஸு, பேக்லாம் 50-60 இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த பர்ஸு, கண்ணாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-40 இந்த ரேஞ்சில் நிறையா இருக்குது. வாட்சுமே வந்து நல்ல வாட்சே நீங்கள் வந்து ஒரு $60-50 $70 இந்த ரேஞ்சிலே உங்களுக்கு கிடைக்கும். என்கிரேவ் பண்ணி தருவாங்க, இங்கே பேர் போட்டுக்கலாம். குப்பை மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராலர் மாதிரி ஓட்டிகிட்டு போய்க்கலாம் பாருங்க. சார் இந்த மாதிரி ஓட்டிகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டுனா அந்த மாதிரி கடைகள் அங்கங்கே இந்த மாதிரி கடைகளும் இருக்குது. அந்த மெக்டி, பில் மில்லர், சிக்ஃபில் இந்த மாதிரி கடைகளும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அண்டர் ஆர்மர் மட்டும் பார்த்துட்டு போவோம். நம்ம பார்த்ததுலேயே அண்டர் ஆர்மர் தான் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, பிரம்மாண்டமாக இருக்கு. கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ டீல் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து $50 போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து 50% ஆஃப், $25. வெளியிலையும் கிடைக்கும் கம்மி ப்ரைஸில். பட் அங்கே வந்து ஒரு $40 கிடைக்கும். இங்கே வந்து உங்களுக்கு $25 கிடைக்கும். அடிஷ்னலாக ஒரு 10-20% நீங்கள் இங்கே டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குறீங்க. கோல்டில் எடுத்ததா? இங்கே வந்து எடுத்தீங்களா? ஓகே. ஆனால் அந்த பிராண்டுக்கு ஏற்ற வேல்யூ இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த தேங்க்ஸ் கிவிங் டைமில். பிளாக் ஃப்ரைடே டீல் அது மாதிரிலாம் நிறையா போட்டிருக்கிற டைமில் வந்து நிறைய கடைகளில் உள்ள கெப்பாசிட்டி எக்ஸீட் ஆகிருக்கும். அதனால் கொஞ்சம் பேராக உள்ள விட்றாங்க. எது எடுத்தாலும் $19 அந்த மாதிரியா? பால்மெயின் ஷோரூம் இருக்குது பாருங்கள். $50 டிஷர்ட், சாரி $50,000 டிஷர்ட் இங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக குருவி கத்துற சத்தம்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர். பட் நான் ஆட் பண்ணுறது இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்ட சத்தம் வந்து இயற்கையாக கேட்குறது. இங்கே நிறைய குருவிகள் இருக்குது. அதுவும் இப்போ ஸ்ப்ரிங் டைமில் நிறைய அந்த மாதிரி சத்தங்கள் உங்களுக்கு கேட்கும். பால்மெயின் ஷோரூமில் இருக்கும். கலெக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் பொட்டிக் ஷாப் மாதிரி தான். ரொம்ப செலக்டிவாக வச்சுருக்காங்க. ஒரு மாடல்லேருந்து ஒரு சாம்பிள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி இப்போ வந்த உடனே பிளேசர் எடுத்து பார்த்தேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் வந்து $2,800 ஒரு பிளேசர் மேலே மட்டும். அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். எப்படிங்க இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம்? பிரமாதமாக இருக்கா? இதெல்லாம் மென்ஸ் ஆம்பளைங்க போடுறது தான் சொன்னாங்க. ரேட் என்னன்னு பார்ப்போமா? இது என்னங்க, இது ரேட் போடல பாவாடைக்கு. இது பார்ப்போமா? ஜஸ்ட் $700. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $1,150. $1,00,000. இது ஜஸ்ட் 1 lakh. இப்போ வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது. எவ்வளோ? 8,648 $50,000. நைஸில் புலிப்பாண்டி மாதிரி இருக்கும் போட்டோன்னா. அந்த இதுதான் ஊரில் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. $50 டிஷர்ட், சாரி $50,000 டிஷர்ட். இது எவ்வளோன்னு பார்ப்போமா? இங்கே $800 இருந்திருக்கு. இப்போ ஜஸ்ட் $500, $40,000. ஓகேங்க, ஃபைனலி ஃபவுண்ட் திஸ் டிஷர்ட்டு பால்மெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், ஆக்சுவல் ப்ரைஸு எவ்வளோ போட்டிருக்காங்க? $795. 8,64,000. இது $65,000 அந்த டிஷர்ட்டு.
ஸோ இதில் வந்து இப்போ 50% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு, ஆஃபர் போயிட்டுருக்கு. இதில் வந்து $500 $500னா 8×5 45,000 கிடைக்குது. ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? பிடிச்சதுன்னா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாமா சுதாகர்? நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? போட்டாச்சுப்பா, $50,000 டிஷர்ட் போட்டாச்சுப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா சுதாகர்? நல்லா இருக்குங்க, வாங்கிருங்க. வருத்தா? வாங்கிருங்க. ஆனால் நல்லா இருக்குங்க, நிஜமாவே நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கோ இல்லையோ, போட்டிருக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. குளிர்னு இருக்கு. ஏசியில் வச்சிருந்ததுனாலயா இல்லை வந்து அந்த ரேட்டுனாலயா? பார்க்க நல்லா இருக்குங்களா? ஃபிட்டு நல்லா கரெக்டாக இருக்கு. இப்போ நான் ஃபிட்டு எனக்கு செட் ஆகலன்னு சொல்லி கொடுத்துட்டு போனோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, சரி எப்படி தான் உள்ள இருக்கு பால்மைன் ஷோரூம் நம்ம பார்த்ததில்ல. சரி உள்ள என்ன தான் வச்சிருக்காங்க, இப்படி தான் இருக்கு. $50,000 டிஷர்ட் அப்படிங்கிறாங்க. சரி என்ன தான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு உள்ள வந்தோம். சரி பார்த்துட்டு ஒரு கலர் இருந்தது. அந்த கலரில் வந்து இந்த கலர் இருக்கா, பிளாக் இருந்தால் நல்லா இருக்கும், பிளாக் இல்லையா அப்படின்னு. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி அவுட்லெட்லாம் வந்து வெளியில் என்ன இருக்கோ அதாங்க அப்படின்ட்டுருவாங்க. சரி நான் வந்து பிளாக் இருந்தால் வாங்கலான்னு பார்த்தேன், பிளாக் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இருங்க இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. ட்ரையல் வேணா பாருங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அதனால் வந்து ட்ரையல் தான் போட்டு பார்த்தாச்சு, பட் வாங்குற ஐடியாலாம் இல்லை. ஸோ கொடுத்துட்டு கிளம்புவோம். எப்படிங்க இருந்தது இன்றைய நாள்? நம்ம வந்து கிளாஸ் பாட்டம் போட் அந்த டூர்லேருந்து ஆரம்பித்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். எனக்கே புதுமையாக இருந்தது. இந்த இடத்துல இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி எபிசோடில் வந்திருக்கோம், லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை தொடர்ந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியம் அவுட்லெட். இந்த ப்ரீமியம் அவுட்லெட் வந்து நான் முதலாக யூஎஸ்க்கு வரும்போது பார்த்து ரொம்ப வியப்படைந்தேன். யூஸ்வலாக நம்ம வந்து அடுக்கடுக்கான கட்டிடங்கள் கொண்ட மாலில் இந்த மாதிரி ப்ரீமியம் பிராண்ட்ஸ் பார்ப்போம். அதுலேயும் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம அந்த ப்ரீமியம் பிராண்ட்ஸ்னுடைய எது வாங்கினாலும், ட்ரெஸ்ஸோ வாட்சோ எது வாங்கினாலும். பட் இப்படி ஒரு இடம் 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டாக ஓப்பனாக எப்படி இருந்தது நான் காமிச்சேன்ல ட்ரோன் ஷாட்டில். ஸோ இப்படி ஒரு இடம், எல்லாமே ப்ரீமியம் பிராண்ட்ஸு, நிறையா தெரிஞ்ச பிராண்ட்ஸு, நிறையா தெரியாத பிராண்ட்ஸு. சில பிராண்ட்லாம் தெரியவே இல்லை, அதை கூகுள் பண்ணி போய் பார்த்தா அது அவ்வளோ பெரிய பிராண்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ பிராண்ட்ஸ் வந்து இங்கே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட இடம் கிடையாது, இது வந்து ஒரு ப்ரைவேட் அப்படின்னா வந்து ஒரு சைமன் அப்படிங்கிற ஒரு குரூப்புங்க, ரியல் எஸ்டேட் குரூப்பு. அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஊருக்கு வெளியே இந்த ப்ரீமியம் அவுட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி டெக்ஸஸில் மட்டும் இல்லை நிறைய ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க. பட் நல்ல ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு நான் வந்து இங்கே கவனித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாசில் பார்த்தோம்ல, $60 வாட்சிங்க. இதுவே நான் சிட்டிக்குள்ளே ஒரு மாலில் வாங்கினேன் அப்படின்னா $75. ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த ப்ரீமியம் அவுட்லெட்டுக்குனே வந்து தனி குவாலிட்டியில் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த ப்ரீமியம் பிராண்ட்ஸு குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பிராண்ட் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து ஒரே குவாலிட்டியில் தான் பண்ணுவாங்க. அண்ட் பால்மைன் டிஷர்ட் ஏன் வாங்கலை அப்படின்னு வந்து சில பேர் கேட்பீங்க. ஒரு சில பேர் வந்து நல்ல வேலை பண்ணடா, தேவையில்லாத செலவு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஏன் வாங்கலை அப்படின்னா வந்து எனக்கு கன்வின்சிங்காக இல்லை, பிடிக்கலன்னு இல்லை, நல்லா தான் இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது அண்ட் போட்டுக்க நல்லா இருந்தது. பட் ஸ்டில் வந்து இப்போ வேண்டாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து நான் அதை வச்சுட்டேன். இப்போது ஸ்டேட்டஸ்க்காக எனக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா வாங்குவேன். ஸ்டேட்டஸ் இது போட்டால் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன். இப்போ BMW வாங்கியிருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா BMW நான் ஸ்டேட்டஸ்க்காக வாங்கலை, எனக்கு பிடிச்சிருந்தது. அது ரொம்ப நாள் என்னுடைய கனவு கார், ஒரு ஜெர்மன் கார். ஏன்னா நான் கியா கூட போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், கியா வாங்கலான்னு கூட முடிவு பண்ணேன். அண்ட் நிறைய கார்ஸ் போய் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு BMW வந்து ஒரு எதுவும் அதில் எனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சுது ஓட்டி பார்க்கும்போது. ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன், நாட் ஃபார் ஸ்டேட்டஸ். அதே மாதிரி தான் பால்மெயினும் மேபி ஃப்யூச்சரில் ஒரு 2-3 மாதம் கழிச்சு பால்மெயின் போட்டால் நல்லா இருக்குமே, நல்லா இருக்கே குவாலிட்டி, நமக்கு போட்டு பார்த்தா நல்லா இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படின்னா அப்போ பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது அதையும் கருத்தில் கொண்டு வேணும்னா வந்து வாங்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் அப்போது அது நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது. அண்ட் வேறு என்ன சொல்லலாம்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். ஓவராலாக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குவெஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். வெயிட் டு கோ. பை.